இப்ப திடீர்னு நமக்கு ஒரு ஒரு பொருள் நம்ம ஒருத்தருக்கு கடன் அடைக்கிறோம்னா, அதுக்கப்புறம் அந்த கடன் திரும்ப உருவாகாது. அப்ப நம்மகிட்ட சிலர் தானம் வாங்க வராங்க. சில பொருள நம்ம ஒருத்தவங்களுக்கு குடுக்குறோம். சிலர் வந்து வாண்டடா சில விஷயங்கள இத பண்ணுங்க. இப்ப நாளைக்கே இங்க வந்துட்டு நீங்க போயிட்டீங்க. ஏதோ ஒரு கோவில்ல எங்களுக்கு இது தேவ. இது எனக்கு பண்ணுங்க. இது எங்களுக்கு வேணும்னு உங்ககிட்ட ஒரு ஆள் அனுப்பி வைப்பார். அத நம்ம தட்டாம பண்ணிடணும். அடுத்து யாராவது ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி, "இந்த கோவிலுக்கு நான் போறேன். வரியா?" அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நம்ம போயிடணும். லாக் பண்ணிடக்கூடாது. அப்ப என்னன்னா, இந்த சித்திரகுப்தரை பார்த்ததற்கு பிறகு நாமா ஒரு கோவில தேர்ந்தெடுக்காம, அவரா வேறு மூலியமாக நமக்கு யாரு வழியமாவது ஒரு கோவில பத்தி சொல்ல வருவார். அந்த கோவில் தான் நமக்கு தீர்வு குடுக்குற கோவில். அங்க போனோம்னா தான் தெரியும், நம்ம தேடிட்டு இருந்த பிரச்சனைக்கும், அந்த கோவிலுக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கிறது. அப்ப அத அனுப்புனது யாருன்னா சித்திரகுப்தர். அப்ப இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சித்திரகுப்தர் வந்து வந்த உடனே நம்ம பாவ கணக்க என்ன பண்ண மாட்டாரு, மாத்தி எழுத மாட்டார். அவர்ட்ட என்ன கேட்கணும்னா, "இதுல நான் துன்பப்படுறேன். இது வந்து நான் பாவம் பண்ணியிருக்கிறதுனால தான் துன்பப்படுறேன். ஆனா, அதிலிருந்து எனக்கு விடை வேணும். எனக்கு தெளிவு வேணும்." அப்படின்னு அவர்ட்ட கேட்கும் பொழுது, அதற்கான பிராயச்சித்தம் நீ எங்கு செஞ்சா அந்த வினையிலிருந்து விடுபடுவ? இப்ப உதாரணமா வந்து ராமபிரான் வந்து ராவணனை கொன்னதுனால பிரம்மஹத்தி ஏற்பட்டது. அந்த பிரம்மஹத்தி ஏற்பட்டது அப்படின்றத வந்து அகத்திய மகரிஷி சொல்லி, நீ வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணினாதான் உனக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். நீ நாட்டை ஆள முடியும்னு சொல்லி ராமேஸ்வரத்துல அது பிரதிஷ்டை ஆனதுக்கு பிறகுதான் என்ன நடக்குது? அவர் நாட்டை ஆள்றதுக்கே திரும்ப போறார். அதுபோல நம்ம வினை எங்க போனா சரியாகும் அப்படின்றத இவர்கிட்ட வந்து கேட்டா, இவர் நமக்கு அந்த அறிவுரையை சொல்லுவார். எப்படி வந்து ரிஷிகள் எல்லாம் பெரிய பெரிய மன்னர்களுக்கு ஆலோசனை, இது செஞ்சுட்டு இதுக்கு இந்த இந்த பலன், இதை நீ பண்ணாதான் சரியாகும், பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, இப்ப நம்ம ரிஷிகளை பார்க்க முடியாது இல்லையா? நமக்குன்ற மகான்களை பார்க்க முடியாது இல்லையா? அந்த தன்மையை நமக்கு சித்திரகுப்தர் கலியுகத்துல அவதரித்து பண்றார்.